எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஜென்ரல், பிசி, எம்பிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் ஆல்மோஸ்ட் ஓவர். இனிமே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கோர் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. கோர் டிபார்ட்மெண்ட் வந்து நல்ல டிபார்ட்மெண்ட்டில் இதில் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இது ஆக்சுவலாக ஒரு மித்து தான், அதாவது ஒரு நம்பிக்கை தான். ஆனால் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற டிபார்ட்மெண்ட் தான் கவர்மெண்ட்ல. ஸோ எதுவுமே வந்து நல்ல டிபார்ட்மெண்ட் கெட்ட டிபார்ட்மெண்ட்லாம் கிடையாது. ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ரமோஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கோர்ட் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் டிபார்ட்மெண்ட். இதை நான் உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக சொல்லலை, இதுதான் வந்து ஃபேக்ட். ஆக்சுவலி கோர்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக ப்ரமோஷன் கிடைக்கும், மற்ற டிபார்ட்மெண்ட்ஸோட ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். அதுவும் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லாம் போகிற பட்சத்தில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எனக்கு தெரிஞ்சவங்களே வந்துட்டு கோர்ட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10-12 இயர்ஸ்லேயே அவங்க வந்து கோர்ட் மேனேஜராகவே வந்து ஆயிட்டாங்க. ஸோ கோர் ரொம்ப நல்ல டிபார்ட்மெண்ட். ஒர்க் லோட் அஃப்கோர்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே இருக்கும். இங்கே வந்து ஒர்க் லோட் ரொம்ப ஹெவிலாம் இல்லை, பட் வந்து ஒர்க் லோட் இருக்கும். சாட்டர்டே சண்டேஸ் லீவ் இருக்கும். எல்லா சாட்டர்டே சண்டேவும் ஒர்க்கிங்லாம் கிடையாது. மேபி 1 or 2 சாட்டர்டேஸ். இது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே நீங்கள் ரெவன்யூ எடுத்தாலும் கூட சாட்டர்டேஸ் வந்து சில சமயம் ஒர்க்கிங் இருக்கும். அதே மாதிரி தான் கோர்ட்லேயும் சில சாட்டர்டேஸ் 1 or 2 வீக்ஸ் வந்து ஒர்க்கிங் இருக்கும். மற்றபடி எல்லா சாட்டர்டேஸும் ஒர்க்கிங்லாம் வந்து கிடையாது. நீங்கள் நிறைய லீவ்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ கோர்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சம்மர் வின்டரில் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க, அப்போ உங்களுக்கு லீவ் கிடைக்கும். ஸோ வந்து இது நல்ல டிபார்ட்மெண்ட் தான். ஸோ ஆனால் இது நார்மலாக இருக்க மித்து என்னன்னா எல்லாரும் கோர்ட் எடுத்தோம் அப்படின்னா அது லாஸ்ட்டாக ஃபில் ஆகிறதுனால அது மேபி இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க. முதல்ல ஃபில் ஆகிற டிபார்ட்மெண்ட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் இன்ட்ராக்ஷன் இருக்க டிபார்ட்மெண்ட் வேணும் அப்படின்றதுனால நிறைய பேர் ரெவென்யூ, பிடி அது மாதிரி வரும். அதே மாதிரி ஃபினான்ஷியலாக வந்துட்டு இன்ட்ராக்ட் ஆகிற ஒரு டிபார்ட்மெண்ட் அது. ஸோ அதனால வந்து எல்லாரும் அதை சூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி கோர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல டிபார்ட்மெண்ட், ஈஸியாக ப்ரமோஷன் வந்துடும். நார்மலாக ஒருத்தவங்க அடுத்த அசிஸ்டன்ட் ஆகிறதுக்கு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் 3-4 இயர்ஸ்லேயே வந்து ஐ மீன் அசிஸ்டன்ட் வந்து ஆயிடலாம். டைப்பிங்ல இருந்து நீங்கள் அசிஸ்டன்ட் ஆயிடலாம். ஸோ ரொம்ப நல்ல டிபார்ட்மெண்ட். இதில் வந்து நம்ம ஃபீல் பண்ணுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. நம்ம கோர்ட் எடுக்கிறோம் அப்படின்றதுலாம் எந்த டிமெரிட்டுமே இல்லை. ஸோ நான் கோர்ட்டில் வந்து ப்ரமோஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல, நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஜேஏ டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் யாராவது ஜாயின் பண்ணாலும் அடுத்த லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் கிளர்க் 3, 2, 1 அப்படி ப்ரமோட் ஆகிட்டே போவீங்க. அப்புறம் காப்பிஸ்டாக போனீங்க அப்படின்னா சூப்பரண்டாக கூட ஆவீங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், இதுதான் வந்து சீஃப் அது எண்ட். அதாவது நீங்கள் லாஸ்ட்டாக வந்து ஆகும்போது சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக வந்து ஆகலாம். ஸோ இதுதான் இதோட ஹைரார்கி. ஜேல வந்து உங்களுக்கு ஈஸியாகவே ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். ஸோ யூ நீட் நாட் வரி அபவுட் இட். இதில் வந்து அதே மாதிரி அதில் 2-3 விங் வந்து இருக்குது. கோர்ட்லேயே வந்து 2-3 டைப் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் நம்மளை எதில் போடுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து அது மாறும். அதை வந்து நம்ம போய் ஜாயின் பண்ணும்போது தான் வந்து தெரியும். இப்போ எதுவுமே அதை பற்றி தெரியாது. ஸோ ப்ரொமோஷன்ஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் டைப்பிஸ்டாக ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா கிரேட் கிளர்க் 3, அதுக்கப்புறம் கிரேட் கிளர்க் 2 ஆவீங்க, அப்புறம் 1 ஆவீங்க, அப்புறம் சூப்பரண்டன்ட், அப்புறம் சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக வந்து மாறிடலாம். ஸோ ரொம்ப நல்ல டிபார்ட்மெண்ட், நிறைய ப்ரமோஷன்ஸ் குயிக்காக நடக்கிற டிபார்ட்மெண்ட். உங்களுக்கு நிறையவே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். இப்போது ஏன் அப்படின்னா சில சமயத்தில் ஜட்ஜோடலாம் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான சினாரியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து எக்ஸ்போஜர் இருக்க டிபார்ட்மெண்ட். ஸோ யூ நாட் ஒரி அபவுட் இட். கோர்ட் போகிறவங்க எடுங்க. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் செலக்ட் பண்ணும்போது உங்களோட ஓன் டிஸ்ட்ரிக்ட் கலக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து ஒர்க் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் வந்து இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து இதோட அட்வான்டேஜஸ். டிமெரிட்ஸ் யார் என்ன சொன்னாலும் இதை வந்து கன்சிடரே பண்ணிக்காதீங்க. நிறைய அட்வான்டேஜஸ் தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் ஒர்க் லோட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்குது. ஸோ இட் டிபெண்ட்ஸ். இப்போ வந்து எந்த டிபார்ட்மெண்ட்லேயும் ஒர்க் லோட் இல்லாமலாம் இருக்காது. இப்போ இருக்க சினாரியோவில் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒர்க் லோடுன்றது இருக்க தான் செய்யும். அதில் வந்து நோ செகண்ட் தாட் இன் இட். ஸோ அடுத்ததுல எப்படி ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி கேட்டிங்க. ஆக்சுவலாக நீங்கள் எந்த விங்கில் போகிறீங்க அப்படின்றத பொறுத்து மாறும். நான் ஜென்ரலாக சில விஷயங்கள் சொல்கிறேன். ஸோ டைப்பிஸ்டாக இருந்தால் ஜென்ரலாக நம்ம என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். ஆக்சுவலாக சிஆர் நம்பர் 1920 அப்படின்னு சொல்லி 2 ரெஜிஸ்டர் இருக்கும். ஸோ அந்த ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுறது, அதில் வந்துட்டு கோர்ட் ஃபீ வந்து எவ்வளோ ரிசீவ் ஆகுது, அந்த மாதிரியான விஷயங்களை என்ட்ரி பண்ணுறது, அதை மெயின்டைன் பண்ணுறது, அந்த மாதிரியான ரெஜிஸ்டர் மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் கோர்ட் ஃபீ ரீஃபண்ட் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணுறது, டைப் பண்ணுறது. கோர்ட் ஃபீ ரீஃபண்ட் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்கும், அதை டைப் பண்ணுற வேலையெல்லாம் வந்து நம்மளோட தான் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்ன கேஸ் வந்து
முடிஞ்சிருக்கு, எதெல்லாம் டிஸ்போஸ் ஆயிருக்கு. லோக் அதாலத் கூட கான்டாக்ட் பண்றது, ஏதாவது கரஸ்பாண்டன்ஸ் இருக்கும். லோக் அதாலத் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ அந்த லோக் அதாலத்துக்கு வந்து கரஸ்பாண்டன்ஸ் லெட்டர் அனுப்புறது, ஸோ அதை டைப் பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் ஒரிஜினல் சூட் ரெஜிஸ்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் டைப் பண்றது. ஸோ கோர்ட் ரிலேட்டடான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் தான் வந்து நமக்கு இருக்கும். ஸோ வந்து நம்ம அதை பற்றி ஒரி பண்ணவே தேவையில்லை. அதில் இருக்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கை வந்து டைப்பிங், டாக்குமெண்ட்ஸ், கரஸ்பாண்டன்ஸ், அப்புறம் சபார்டினேட் கோர்ட்ஸ் கூட வந்து பண்ணுறது, அதுக்கப்புறம் வேற கோர்ட்ஸ்க்கு மற்ற கோர்ட்ஸ்க்கு அனுப்புகிற லெட்டர் அதெல்லாம் பண்ணுறது, அது மாதிரி. அதுக்கப்புறம் டைப்பிங் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ் ஆஃப் ஆல் பிரான்ச்சஸ் அண்ட் மெயின்டைனிங் லைப்ரரி புக்ஸ். ஸோ கோர்ட்டுக்கு தனியாக லைப்ரரிஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்காக அந்த லைப்ரரி புக்ஸை மெயின்டைன் பண்ணுறது, டைப் பண்ணுறது, நேம்ஸு, அந்த மாதிரி லிஸ்ட் ப்ரிப்பரேஷன், டைப்பிங். அதுக்கப்புறம் கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னா லெட்டர் ஆல் பிரான்ச்சஸ். இப்போ டிஸ்ட்ரிக்ட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்க எல்லா இப்போ கோர்ட்லேருந்து வேற எங்கேயாவது வந்து கரஸ்பாண்டன்ஸ் அனுப்பணும், லெட்டர் அனுப்பணும் அப்படின்னா அந்த மாதிரியான லெட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் typing certified copies for the originals compiled in the copy applications as distributed by the superintendent. ஸோ சூப்பர்டென்ட் வந்து சில ஒரிஜினல் ஃபைல்ஸை கொடுத்து அதில் வந்து டைப் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான டைப்பிங் ஜாப் தான் வந்து இருக்கும். இதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரியான ஜாப் கண்டிப்பாக கிடையாது. ரெஜிஸ்டர்னு இருக்கும், அதை மெயின்டைன் பண்ணுறது. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் சொல்கிற எல்லா வேலையுமே இது நமக்கு தெரியும். ஸோ நம்ம இந்த போஸ்ட்டுக்கு தான் போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த வேலையை மட்டும் தான் செய்வோம்னு சொல்ல முடியாது. சில சமயம் ஜேஏவோட ஒர்க்கும் வந்து நமக்கு வரும். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் என்னெல்லாம் சொல்கிறாரோ அவரோட ஓரல் ஆர்டரை ஒபே பண்ணுறது தான் வந்து நம்மளுக்கு வேலையாகவே இருக்கும். ஸோ இதுதான் வந்து டாக்குமெண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, ரெஜிஸ்டர் டைப் பண்ணுறது, லெட்டர்ஸ் கரஸ்பாண்டன்ஸ் அனுப்புறது, மற்ற டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸோட இல்லை இண்டிவிஜுவல்ஸ்க்கு, கம்பெனிஸ்க்கு இந்த மாதிரியான லெட்டர்ஸ் அனுப்புறது, இந்த மாதிரியான டைப்பிங் ஜாப் தான் வந்து நமக்கு இருக்கும். ஜேஏ ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது. ஸோ சில இடத்துல நம்ம ஜேஏ வேலையும் சேர்த்து வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். கோர்ட்டோட ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, கோர்ட் ஃபீ எவ்வளோ பில் வருது, அந்த மாதிரியான விஷயங்களை மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி தான் ரொம்ப நார்மலாக இருக்கிற கிளரிக்கல் ஜாப் தான் இருக்கும். ஸோ யூ நாட் ஒரி அபவுட் இட். அப்படியே நீங்கள் இதை எடுத்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்த எக்ஸாம் கண்டினியூஸாக ப்ரிப்பரேஷன்லேயே இருங்க. அடுத்த எக்ஸாம் எழுதுங்க, 2 எழுதுங்க, அடுத்த குரூப் 4 கூட எழுதுங்க, அடுத்த டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணி போங்க. ஸோ தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் ஹெசிடேட்டிங் இன் இட். ஸோ நீங்கள் அதை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ நீ கோர்ஸ் செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு கையில் ஆர்டர் வரதுக்கு 3-4 மந்த்ஸ் ஆகிடும். ஸோ அடுத்த ஒரு 3-4 மந்த்ஸ்லேயே எப்படியோ அடுத்த குரூப் 4 இல்லை குரூப் 2 வந்து வரதான் போகுது. ஸோ நம்ம அதை எழுதி அது வழியாக வந்து வி கேன் மூவ் ஆன் டு தி அதர் டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ டோன்ட் ஃபீல் ஃபார் இட். கண்டிப்பாக கோர்ட் வந்து எடுங்க, உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்ட்லேயே கிடைக்கும். டிஸ்ட்ரிக்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக நமக்கு ட்ராவல் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே ஓகே. ஸோ ஆல் தி பெஸ்ட். இப்போ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 18th போல் போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த போல் டீட்டெயில்ஸ் தான் வந்து நான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். இது கோர்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாரும் கேட்டதுனால வந்து சரி ஓகே எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இதில் போட்டிருக்கேன். ஸோ போயிட்டு இதுக்கு முன்னாடி கோர்ட் செலக்ட் பண்ணவங்க, இனிமேல் போகிறவங்க, கோர்ட் செலக்ட் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இதை பார்க்கலாம். ஸோ இப்போ இருக்க பிசி எம்பிசி வந்து கண்டிப்பாக கோர்ட் தான் செலக்ட் பண்ணுவீங்க நாளைக்கு எல்லாம் இன்னைக்கு எல்லாமே. ஸோ அவங்களுக்கு இது யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி வந்து பாசிபிலிட்டிஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அந்த வீடியோ வந்து நான் 18th போல் ரிசல்ட் அனலைஸ் பண்ணி I'll give you the next video. Okay friends, thank you. Thanks for your time. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் our channel. Never give up TNPSC for further updates. Thank you. Thanks for your time.